கோயிந்தா கோயிந்தா போடுறான். கால வீடா கம்மியா கால வீடா வீடா இல்ல கால வீடா கம்மியா கால வீடா ஏய் அட பாய் காண்டா ஏய் இது பூரா ஏய் உடம்பு பூரா எரித்துடா உடம்பு பூரா எரித்துடா ஏய் எரித்துடா ஓ சொல்றியா இந்த லைட்டு பூரா எரித்துடா. ஏய் உன் பேரு பூரி தானே? என் பேரு பூரி இல்ல இட்லி. உன் பேரு அர்ஜுன் தானே? உண்மைதானே? போன மாதம் தானே உன் முன்னாடி ஆபரேஷன் கிட்ட போனேன். கோயிந்தா போடுறா உள்ளத்த அப்படியே சொல்லிடுறேன். உன் முண்டாட்டி அனுப்புறேன் நீ அனுப்புறியா? எதுக்கு சாமி? ஏய் முண்டாட்டி அனுப்புறேன் நீ அனுப்புறியா? கோயிலுக்கு வர சொன்னா குழந்தை இல்லாத எத்தனை வருஷம் இருந்தா? நான் 10 வருஷமா இருந்தேன். புள்ள இல்லாத இருந்துச்சு இல்ல? ஆமா. சாமி 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 உன் கோயிலுக்கு வர ஒரு புள்ள கொடுன்னு சொன்னேன்ல? ஆமா. அனுப்புறியா? பரவாயில்ல பூரி நான் மனசுல நினைச்சிருந்து பேரு ஆண்டவரே பிள்ளை இல்ல முடாட்டி கோயிலுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படி நினைச்சுக்கிறேன் நானு. அப்படியாச்சுல? ஆமா. போய் செக் பண்ண இந்த கையில என்ன அந்த கையில என்ன இந்த கையில என்ன அந்த கையில என்ன இது மாத்திரம் சொல்லிச்சு சாமி. அர்ஜுனா என்ன நடந்துச்சு? பொண்டாட்டி ஏன்டா கூட்டி வைக்கல? கடவுள் பார்க்க போறேன்டா. எங்க பார்க்க போற? கடவுள் கம்யூனிட்டி கடவுள் தான்டா கடவுள். காலையில நந்த போறதுக்கு இருந்து 3 மாசம் விரதமா இருந்தா வரும்போது பண்டிகை சாப்பிட்டு வந்தேன். பக்திய மேய்ச்சி அந்த திருப்பதி ஏழுமலையம் பகவான் யாரும் அந்த கொட்டை வளர்த்து வந்துக்கிறாரு. ஆமா. ஓஹோ பக்தி மேய்ச்சி பக்தி பக்தி மேய்ச்சி பக்தி வந்தா பக்தி கடவுளே ஆண்டவரே பகவானே நாராயணா கோவிந்தா மனல வாரணா கோவிந்தா ஜானகி மனாலனே கோவிந்தா கோவிந்தா ஜானகி மனாலனே கோவிந்தா கோவிந்தா பாம்பு மேல ஊமனவனே கோவிந்தா கோவிந்தா கமேடியோ வாய் அழிஞ்சு போயிடு ஏடா அர்மலச்சனே கோவிந்தா 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 ஓ பாம்பு மேல தூங்குனவன் கோவிந்தா இந்த பாம்பு சரி கடவுளே எனக்கு யா குஞ்சி உண்டு கொண்டு மூச்சி பகவானே யார்கிட்ட பேசுற பேச்சு இது? தயவு செய்து உன் காலை பிடிக்கிறேன். சரி பிடி பிடி. எனக்கு ஒரே ஒரு குஞ்சு தான், ஒரே குண்டு தான். அந்த கூண்டுல ஏ பண்ண ஆராயே சரி. என் பொண்டாட்டி கூண்டு சின்ன கூண்டு. அந்த கூண்டுல என் குஞ்சு மட்டும் தான் போகும் வரும். சரி வேற எதுவும் போகாது. எனக்கு அந்த குஞ்சு தயவு செய்து கொடுத்துரு. சரி ஒரு குஞ்சுக்கு பதிலு 100 குஞ்சு கொடுக்குறீங்க. 100 குஞ்சு தான் என் பொண்டாட்டிக்கு சின்ன கூண்டு. 100 குஞ்சு தான் போகாது. சரி ஒரே குஞ்சு தான் போகும், ஒரே குஞ்சு தான் போகும். சரி ஆமா அதனால என்ன பண்றீங்க? ஒரே குஞ்சு கொடுத்தா போதும். இருக்கிற குஞ்சு எல்லாம் வச்சிருக்கீங்க. போ உங்களுக்கு ஒரே ஒரு வச்சிருக்கோம். பாதவா எப்படி இருந்தா எப்படி சபையை பார்த்தாயா? செந்தமிழ் புலவரேனோ செந்தமிழ் புலவரேனோ சபையில் வந்து நீங்கள் எங்கள் பொந்தியில் தெரிந்தவாறு உயர்ந்திடும் நாடகத்தில் ஒரு நிந்தை சொல் வந்திடாமல் நின்மனம் பொறுத்தங்கள் எப்படி 10 நாட்கள்
நாட்டுக்கு ஒப்பாகிய சபை. அப்படி இருந்த போதிலும் நாட்டுக்கு முன்னால் இருக்கும்படியான கொட்டகுளம் நகரத்திலே சுமை தூக்கும் தொழிலாளர்கள் ஒன்றாக கூடி அவருடன் ஊர் பொதுமக்களும் ஒன்றாக கூடி இந்த இன்றைய தினத்திலே பங்குனி உத்திரம் எப்படி பங்குனி உத்திரம் நன்னாள் இன்றோடு 11 வருடமாக இந்த அம்மனுக்கு தீப ஆராதனை செய்து இத்துடன் விட்டுவிட்டால் ஆகாது என்று சொல்லி நாடகத்தை விட்டிருக்காங்க. அப்படி நாடு செழிக்க வேண்டும், நல்ல மழை பெய்ய வேண்டும், நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும். சொத்து சோகல செய்யக்கூடிய தொழில் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும். அப்படி என்று ஊர் பொதுமக்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று யாரால் செய்யப்படக்கூடிய சபை சுமை தூக்கும் தொழிலாளர்கள். அப்படி இவ்வளவு ஒற்றுமையாக இருந்து இந்த நாடகத்தை இவ்வளவு கண்டு கழித்திருக்க முடியாது. அதனுடைய மாதத்திற்கும் அரிய 1 கோடி வணக்கம். அப்படி இருந்த போதும் அவருடைய மாதத்திற்கும் இதோ கருமாங்குளத்தை சேர்ந்த பாய் அண்ணார் எனக்காக கொடுக்கப்பட்டது காஞ்சான யாருக்கு இருப்பது என்றால் திருப்பதி ஏழ்மலையான கற்பதம். இன்னொரு பார்வதி அக்கா அவர்கள் கொடுக்கப்பட்ட காஞ்சான யாருக்கு இருப்பது என்றால் திருப்பதி ஏழ்மலையான கற்பதம். ஆமா, அப்படி இருந்த போதிலும் இந்த சபையில் வந்தனே நான் ஆள் யாரு, எதற்காக வந்திருக்கிறேன் விளக்கம் புரியுமா? சொல்றேன். விளக்கம் புரியல. அப்பா எப்படி என்றால் ஆயர்வாடியிலே நந்தகோபுர மனையில் 8வது பிள்ளையாக பிறந்தேன். அப்படி 8வது பிள்ளையாக பிறந்தேன் என்றால் பராபரத்திலே வரம் தோன்றி, வரத்திலே சிவன் தோன்றி, சிவனிலே சக்தி தோன்றி, சக்தியிலே நாதம் தோன்றி, நாதத்தில் இந்து தோன்றி, இந்திலே சதாசிவன் தோன்றி, சதாசிவன் ருத்ரன் தோன்றி, ருத்ரிலே விஷ்ணு தோன்றி, விஷ்ணுவிலே பிரம்மா தோன்றி, பிரம்மாவில் ஆகாயம் தோன்றி, ஆகாயத்தில் அப்பு தோன்றி, அப்பிலே வாயு தோன்றி, இப்படி பல பல ஜீவராசிகளை படைக்கும்படியான காரண வஸ்துவிலே கணபதியாக தோன்றினேன், காலத்தில் மார்கழியாக தோன்றினேன், வாரத்தில் சனிக்கிழமையாக தோன்றினேன், பறக்கக்கூடிய பட்சியிலே கருட ஆழ்வராக தோன்றினேன், மாதத்தில் மார்கழியாக தோன்றினேன். இப்படி இருக்கும்படியான பாமர மக்கள் எல்லாம் காட்சி கொடுக்கும்படியான மாலாய கண்ணன் 8வது பிள்ளை விளக்கம் புரிகிறதா? எட்டி பார்த்தா குட்டி சோறு. ஆனா நீங்க வராதீங்க, கொண்டாட்டி மட்டும் வீட்டுக்கு அனுப்பிச்சுங்க. வந்தா அதே குளிந்துரும். அது மட்டும்தானா? இந்த பரலோகவாசிகள் இருக்கும்படியான பாமர மக்களுக்கெல்லாம் நல்லது ஆந்திரால இருக்குது. திருப்பதி ஆந்திரால இருக்குது. ஆந்திரால இருந்து இந்த கொட்டவளத்துக்கு வந்தீங்களே, ஆதார் கார்டு எடுத்து வந்தீங்களா? வழி வந்துக்கிட்டே இல்ல, மனைவி கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். சரி, ஆதார் கார்டு தான் இங்கே எடுத்துட்டு வரல. சரி, ஓட்டு ஐடி அதான்டா
ஓட்டு போட்டு இடத்துல விட்டு வந்துட்டேன். ஓட்டு போட்டு எடுத்து விட்டு வந்தேன். ஆமா. இதெல்லாம் ஏன் கேக்குறேன்? நான் கேக்குறேன். ஏன்னா, இந்த தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களா ஆந்திரா திருப்பதிக்கு வந்தா ஆதார் கார்டு எடுத்துட்டு வந்தியா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. எடுத்துட்டு வந்தியா அப்படின்னு கேக்குறாங்களா? கேக்குறாங்க. அதனால அங்க நீ என்ன பண்ணி இருக்கிற? நான் வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்து இது எதுக்கு வாங்குற? அவர் எதுக்கு எதுக்காக இந்த ஓ நீதான் உண்மையான பூரியா? ஆமாங்க. அப்படின்னு பார்க்கறதுக்காக. ஓ உண்மையான பூரியா? உண்மையான தமிழ் செல்வனா? அப்படி சோதிக்கிறதுக்கு ₹40 ஏன்னா திருட குபாத் நிறைய இருக்குது. அதிகமா இருக்குது. திருடெல்லாம் நிறைய வந்துருமா? யாரோ திருட வந்துருவான்னு ஆதார் கார்டு காட்ட சொல்றேன். ஆனா அங்க திருட வரா. அவன் வரும்போதே என்ன வேண்டிட்டு வரா? பகவானே எனக்கு ₹1000 கிடைச்சா உன் உண்டியில ₹500 போட்டுறேன் அப்படின்னு வேண்டிட்டு வரா. அவனுக்கு நீ பாதுகாப்பு கொடுக்குற. அப்ப நீங்க 2 பேரும் கூட்டி தர வந்தீங்களா? எப்படி இருந்தால் ஆண்டவனே அவனுக்கு ₹1000 அடிச்சா ₹500 எடுத்துட்டு கொடுக்குறேன்னு சொல்றான். அந்த பணத்தை நான் என்ன செய்யறேன்? தர்மத்துக்கு வைக்கிறேன். தர்மத்துக்கு செலவு பண்றேன். சரி அது போல போட்டோம். இன்னொரு கேள்வி கேளு. மனவர்ப்பு உண்டா? இல்ல கிடையாது. இல்ல. பகவானே இங்கிருந்து நீங்க திருப்பதியில இருந்து வரீங்க. உங்ககிட்ட பணம் கோடி கோடியா கொட்டுது. ஜல்லடை வச்சு ஜலிக்கிறாங்க. மிஷின் விட்டு என்றாங்க. அங்க இருந்து இங்க வந்தீங்களே ஒரு சொக்கா போட்டு வரது. ஏன் சட்டம் போட்டு வரல? சட்டம் போடாத பேரும் போட மாட்டாங்க. அப்படி கிடையாது. நாங்கள் எல்லாம் ஆற்றல் அழித்தல் படத்தில் மும்மூர்த்திகள் கடவுளுக்கு ஒப்பானவங்க. நாங்கெல்லாம் கடவுளுக்கு ஒப்பானவர்கள். ஆமா. அதனால அவுத்து போட்டு வந்துருக்கேன். பகவானே என் மீது மனவருக்கு உண்டா? எது கிடையாது. மன்னித்துக் கொள்ளுங்கள். ஆகட்டும். அப்படி இருந்த போதிலும் இப்படி நான் 8வது பிள்ளையாக பிறந்தேனே தவிர எதற்காக பிறந்தேன்? இந்த பூமி பாரத்தை அப்படி பூமி பாரத்தை தாங்க முடியவில்லை. பூமாதேவி என்னிடத்தில் முறையிட அப்போது என்ன செய்தேன்? தங்கா இந்த பூமி பாரத்தை நான் தீர்க்க வேண்டுமானால் அதாவது துரியோதனாதிகளுக்கும் பாண்டவருக்கு விகுட குரோதம் ஏற்பட்டு அப்படி விகுட குரோதம் ஏற்பட்டவுடனே என்ன செய்தார்கள்? சூதினால் மகளையாடி 12 வருட வனவாசம், ஓராண்டு அஜ்ஞாதவாசம். பாண்டவர்கள் எங்க இருக்கிறாங்க? 10வது பாலகலத்திலே இருக்கிறாங்க. அப்படி 5 ராஜாக்களும் என்னை துதித்து வேண்டி உடனே போய் பாருங்க. உன்னுடைய பாதாரந்த கமலத்தை தர்மமே ஜெயம் என்று வாழ்ந்து வரக்கூடிய மனந்தம் ஒரு கோடி வந்தனம். உங்க அம்மா உங்க அம்மா குந்தமாதேவி. ஆமா. என்ன முறை? அத்தை முறை. எனக்கு அத்தை முறை. ஆமா. எங்கள் அத்தை குந்தமாதேவி.
பக்த மக்களே ஆமா என் பாதத்தை விழுந்தபடியால் என்று என்றைக்கு சுகமுடன் வாழ்ந்திருப்பேன். எங்க எங்க தங்கச்சி இருக்கு மாமா. உன் தங்கச்சி நாராயணா தங்கா அண்ணா இந்த பெருமை இருக்குது. அண்ணா நீங்கள் அரக்கை குலத்தை பறக்க செய்த அரக்கற்குளம் ஆதியிலே சோமுதலை எடுத்து மச்சம் கொன்று மச்சவதாரம் எடுத்து ஆயவா மதுசூதனா கத்தவதாரா திருநேத்திரா ஆயர் பாடியிலே அசோதரன் மொழி காத்து இப்போ வந்திருக்காய் நீங்கள் பறக்கும் கருடன் வீதி இந்த பாஞ்சாலி மாற காக்கணும். இது யாரோட மக? இது யாரோட மக? பாஞ்சால ராஜனுக்கு மகள். சொல்ல போனா நிறைய சொல்லலாம். இந்த ஐவர் ராஜாக்களும் பாவியாகிய துரியோதனன் செய்த வஞ்சகத்தால் 12 வருட வனவாசம், ஓராண்டு அஜாதவாசம். அப்படி இருந்த போதுதான் இந்த 10வது பாலை வனத்திலே என்னை நினைத்த காரணம் என்னன்னு கேட்கிறேன். ஆமா மங்காளி இஷ்டப்படி 13 வருஷம் வனவாசம் இருக்கிறார். ஆமா ஏற்றோடு ராமலிங்கோடும் 9 வருடம் முடிஞ்சு விட்டது. சரி 10வது வருடத்துக்கு வந்தோம். நவமகாமுனிவரை பார்த்தோம். சரி அவர் என்ன தெரிவித்தார் என்றால், ஆண்டவர்களே நீங்க இந்த 1 வருட காலம் அளிக்க வேண்டும் என்றால் பங்காளி வெல்ல வேண்டும் என்றால் பகையாளி வெல்ல வேண்டுமானால் பாதுகாவலை பெற்றால் பங்காளி வெல்லலாம் என்று தெரிவித்தார். சிவபெருமானை கோரி அருதாகிய தவத்தை செய்து பாசுமதாக்காலையும் சிகமுகமாலும் பெற்றால் ஒரு காலத்தில் சண்டை என்பது ஏற்படலாம், சரி ஏற்படாமலும் போகலாம். அதனால் சிவபெருமானை பாடம் வாங்கி வந்தால் வெற்றி பெறலாம், போரிலே வெல்லலாம் என்று தெரிவித்தார். அதனால பாபா நேரமாகிறது நான் போய் வரேன், நான் போய் வரேன், நான் போய் வரேன். பெற்று வருவாய். வழியில யாராவது கேட்டாங்களா தர்மம் என்று கேட்டால் வந்துருவேன், நான் கொடுத்துட்டு வந்தேன். ஒரு வார்த்தை கேளு, நான் சொல்கிறேன். அவனை வந்து பாசு பலனை கொடுக்கவில்லை என்றால் அந்த கைலாயத்தை அடித்து மலையாள கேட்டு வருவேன். கைலாயம் சென்று அந்த பரம கடவுள் கொடுக்க வரம் கொடுக்கவில்லை என்றால் கைலாயத்தை வேறுபுறம் பட்டு போயிட்டு. இருவருமாக சென்று அந்த ஜகமுக வாழும்
பசுமலை கடையை வாங்கி வருவேன். சொல்றீங்க. ஆமா. ஆனா அதற்கான தகுதியும் திறமையும் உங்களால் ஆகாது. போயிட்டு வாங்க. அண்ணா, நான் சென்று வருகிறேன் அண்ணா. ஓஹோ, அண்ணன் சொல்கின்ற பாசத்திற்கு நான் சென்று வருகிறேன் அண்ணா. அதை வாங்கி வருவதற்காக பெண்கள் போகக்கூடாதுமா? சரி அண்ணா. அப்ப யார்தான் போக வேண்டும்? ஓ, வேற யார் தான் போய் வாங்கிட்டு வர்றது? நீ சொல்லு, நான் சொல்றேன். அப்பா, நான் அப்படி அர்ஜுனன் அனுப்ப வேண்டுமா? அர்ஜுனன் போகக்கூடாது. ஆமா, என் தம்பி அர்ஜுனன் போகக்கூடாது. ஆமா, ஏன் போகக்கூடாது? போகக்கூடிய அர்ஜுனாகப்பட்டவன் ஒரே உறுதியாக சென்று கொண்டிருப்பான். அப்படி செல்லும் தருவாயிலே வழியிலே பார்த்தால் கல்லு மேல சேலை போட்டு இருந்தாலும் ஆனா பின்னால் பார்க்கக்கூடிய அந்த ஆசை அவனுக்கு இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? அதனால அவன் போகக்கூடாது. ஆமா, என்னதான் செய்யணும் நீ சொல்லு. அப்படியானால் யாருமே போகக்கூடாது. அப்ப நீ போய் வாங்க. யாரு? நீங்க போய் வாங்க. அர்ஜுனா, அந்த பாசுபத கதை என்பது அம்பராஜோனில் இருந்து எடுக்க குறையா கூடாது. வந்து வருவான். ஆமா, அதனால அது அந்த கதை என்ன சொல்ற? அம்பராதோனியில் இருந்து ஒரு எடுக்க குறையக்கூடாது. அதற்கான தகுதியும் திறமையும் உங்களுக்கும் கிடையாது, யாருக்கும் கிடையாது.